السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات إلى آخر الآية. وقال خليفة رسول الله عمر بن الخطاب رضي الله عنه: علموا النساء سورة النور. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அண்ணல் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி, அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வருகை இருந்திருக்கிற வரை இருக்கிற எல்லா மக்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்கள் கூட்டத்திலே நம் எல்லோரையும் சேர்த்தருள் புரிவானாக. வாழும் காலம் நிறைவான ஆரோக்கியத்தையும் நீண்ட வாழ்வையும் இபாதத்துடன் கூடிய நல்ல நிலையையும் அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. உலகை விட்டு நாம் மூச்சு அடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றுவானாக. நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கு மரியாதைக்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, புனிதம் நிறைந்த ரஜபு மாதத்தினுடைய இறுதியான வெள்ளிக்கிழமையிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய இரவு புனிதம் நிறைந்த லைலத்துல் இஸ்ரா, இஸ்ரா மேராஜ் என்று சொல்லப்படுகிற இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு நடைபெற்ற இரவாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த இரவினுடைய வரக்கத்தையும் கிருபையையும் நம் யாவருக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிய வேண்டும் என்று ஆரம்பமாக துவா செய்து கொள்வோம். இஸ்லாமிய மார்க்கம் ஆண்களுக்கு ஒரு விதமான பார்வை, பெண்களுக்கு ஒரு விதமான பார்வை என்கின்ற கண்ணோட்டத்தில் அதனுடைய சட்டதிட்டங்களும் அது காட்டுகிற வழிகாட்டுதல்களும் கொண்டது அல்ல. ஆண் தவறு செய்தால் அதற்கு ஒரு மாதிரியான பார்வையும் சட்டமும், ஒரு பெண் அதே குற்றத்தை செய்தால் வேறு கண்ணோட்டத்தோடு வேறு விதமான சட்டங்களை, தண்டனைகளை கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு கொண்டது என்பது அல்ல. ஆணாகிலும் பெண்ணாகிலும் எல்லோருக்குமான பொதுவான சட்டத்தை, பொதுவான வழிகாட்டுதல்களை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குர்ஆனின் வழியாக, தன்னுடைய வாழ்வியல் வழியாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய துணைவியாராக பிற்காலத்திலே மாறினார்கள். இந்த உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா நபி இடத்திலே வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வினா, நபியே, அல்லாஹுவின் தூதரே, நீங்கள் ஆண்களுக்கும் தான் நபி, பெண்களுக்கும் தான் நபி. ஆமாம் தானே? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கும் நபிதான், பெண்களுக்கும் நபிதான். அப்படி என்றால் திருக்குர்ஆன் எங்களுக்கும் தான் வேதம், ஆண்களுக்கும் தான் வேதம். ஆண்களுக்கு எப்படி திருக்குர்ஆன் வேதமோ அதே போன்று எங்களுக்கும் அதுதான் வேதம். ஆண்களுக்கு எப்படி நீங்கள் திருத்தூதரோ அப்படித்தான் எங்களுக்கும் நீங்கள் இறை தூதர். அப்படின்னா ஏன் குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஆண்களை சுட்டிக்காட்டும் விதமாகவே வசன அமைப்பை அமைத்திருக்கிறான்? முதக்கர் முஅன்னஸ் என்று சொல்வார்கள், மேல் ஃபீமேல் என்று சொல்கிறோமே. ஆண் பதம் ஆண்களுக்காக பயன்படுத்தக்கூடிய பதம், பெண்களுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய பதம், ஆண் பால் பெண் பால். ஏன் இறைவன் எங்கே திரும்பினாலும் ஆண் பாலாகவே பயன்படுத்துகிறான், ஆண்களை குறிக்கும் பதமாகவே பயன்படுத்த. யா அய்யுஹல்லதீன ஆமனு, இந்த ஆண்களை குறிக்கக்கூடிய சொற்றொடர். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, யா அய்யுஹன் நாஸ், ஜனங்களே, இந்த வார்த்தை எல்லாம் ஆண்களை குறிக்கும் பதம். ஏன் எங்களை பற்றி சொல்லலை? பெண்களை குறிக்கும் பதமாக ஏன் இறைவன் வசன அமைப்பை, வார்த்தைகளின் அமைப்பை உருவாக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை வச்சுறாங்க.
அறிவார்ந்த கேள்வி. இந்த கேள்வி பிறந்தது உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலிருந்து. அல்லாஹ் உடனேயே குர்ஆனிலே வசனத்தை கொடுத்தான். ரெண்டையும் சுட்டி காட்டும் விதமாக அல்லாஹ் வசனத்தை கொடுத்தான். அதை தான் நான் ஆரம்பமாக ஓதினேன். இன்னல் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள், வல் மூமினீன் வல் மூமினாத், முஃமினான இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மூமினான இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள், வல் கானித்தீன் வல் கானித்தாத், இறைவனுக்கு முழுவதுமாக கட்டுப்படக்கூடிய ஆண்கள் கட்டுப்படக்கூடிய பெண்கள், வஸ்ஸாபிரீன் வஸ்ஸாபிராத், பொறுமையாக இருக்கக்கூடிய ஆண்கள் பொறுமையாக இருக்கக்கூடிய பெண்கள், வல் ஹாஷிஈன் வல் ஹாஷியாத், அல்லாஹ்வை அச்சம் கொள்ளக்கூடிய பயப்படக்கூடிய ஆண்கள் பயப்படக்கூடிய பெண்கள். இப்படி போதும் அல்ல, அப்படி பட்டியல் போடுறான். பட்டியல் போட்டு கடைசியில் சொன்னா அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா, இந்த சிறப்பு தகுதிகளை எல்லாம் கொண்ட ஆண்களும் சரி பெண்களும் சரி அவர்களுக்காக அல்லாஹ் மகத்தான கூலியை தயார் செய்திருக்கிறான், அவர்களுக்கு அந்த கூலியை நாளை மறுமையிலே வழங்குவான் என்று சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்தை முடித்தார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், திருக்குர்ஆனின் வசன அமைப்பு உட்பட எல்லாருக்கும் சமமான ஒரு பார்வையை பார்க்கிறது. ஆண் என்றோ பெண் என்றோ வேறு திரித்து, பெண் செய்தால் ஒரு விதமான பார்வை, அதே தப்பை அதே விஷயத்தை ஆண் செய்தால் வேறு விதமான பார்வை என்கின்ற கண்ணோட்டத்தில் இஸ்லாத்திற்கு கொஞ்சமும் இடமில்லை, கொஞ்சமும் இடமில்லை. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாவிலிருந்து இப்படியான ஒரு வார்த்தையை உலகத்தில் வேறெந்த தலைவராக சொல்லியிருக்க முடியுமா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த திருட்டு குற்றத்தை இந்த குறிப்பிட்ட குழுவைச் சேர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்மணி செய்திருக்கிறாள், அவளுக்கு இன்னதான் தண்டனை. இதே தவறை இதே தப்பை என் மகள் என் ஈரக்கொலை ஃபாத்திமா செய்திருந்தாலும் அவர்களுக்கும் இதே தண்டனை தான், இதே தண்டனை தான். எந்த வேற்று வித்தியாசமான பார்வை எல்லாம் கிடையாது. இங்கே அல்லாஹ்விற்கு முன்னால் எல்லாம் சமம் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வையும் குர்ஆனுடைய பார்வையும் இப்படி இருந்தாலும் கூட சில முக்கியத்துவமான இடங்களிலே ஆண்களும் பெண்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அழகான வாழ்வியல் ஒழுக்க முறையை இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கிறது. ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், அல்லிமு அன்னிசா சூரத்தன் நூர், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 100 அத்தியாயத்தை கற்றுக் கொடுங்கள். 100 என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது திருக்குர்ஆனிலே, அந்த அத்தியாயத்தை சொல்லிக் கொடுங்கள். அதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்கள் பெண்களுக்கு போய் சேர வேண்டும். பெண்கள் பின்பற்ற வேண்டிய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளை வழிகாட்டுதல்களை தங்களுடைய வாழ்வியலோடு தங்களுடைய அன்றாட நடப்புகளோடு தொடர்புடைய விஷயங்கள் அதிலே நிறைவாக இருக்கிறது. எனவே சொல்லிக் கொடுங்கள். ஒழுக்கவியல் சார்ந்த விஷயம், அழகை பேணிக் கொள்ளக்கூடிய விஷயம், அதை கடைபிடித்து விடக்கூடாது என்பது உட்பட விஷயம். ஒரு ஆணுக்கு, அதுவும் தகுதி மிகுந்த தனக்கு உரிமைப்பட்ட ஆணை தாண்டி வேறு எந்த ஆணுக்கும் தன்னுடைய அழகை அந்தரங்கத்தை தன்னுடைய வனப்பு மிக்க தோற்றத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்பன போன்ற விஷயங்கள், இப்படியே ஒரு பெண் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை எல்லாம் அல் குர்ஆனிலே 100 அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிறான். எனவே அதை உங்கள் வீட்டு பெண்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வதாக நாம் ஹதீதுகளிலே பார்க்க முடிகிறது. இப்போ எப்படி ஆண்கள் பெண்களுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னார்களோ அப்படித்தான் ஆண்களும் ஒழுக்கத்தின் குன்றுகளாக வாழ்ந்திருக்கிறார்கள். பெண்களும் சரி ஆண்களும் சரி நடத்தையிலே தங்களுடைய வாழ்க்கை போக்கிலே எப்படியான ஒரு இஸ்லாத்தினுடைய அந்த வரையறையை பேணி வாழ்ந்தார்கள் என்பதற்கு எக்கச்சக்கமான உதாரணங்கள் இருக்கிறது. வரலாற்றில் பார்க்கிறோம், பனு முஸ்தலக் என்கின்ற யுத்தம் நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபாக்களும் ஆயிரக்கணக்கில் கலந்து கொண்ட யுத்தம். அந்த யுத்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அன்பு துணைவியார் ஆயிஷா அம்மா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து சென்றிருந்தார்கள். இது பெரிய வரலாறாக இருந்தாலும் சுருக்கமாக உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன். யுத்தமெல்லாம் முடிந்து திரும்பியதற்கு பின்பு கூட அழைத்து சென்ற ஆயிஷா அம்மாவை காணவில்லை. எல்லாரும் வந்தாச்சு, ஆனால் ஆயிஷா அம்மா இல்லை. ஏன் இல்லை? அவர்கள் அணிந்திருந்த ஒரு முத்து மாலை தொலைந்து போனது. அதை தேட வேண்டி போய்விட்டார்கள். அவர்கள் போன அந்த கேப்பில் மொத்த நபர்களும் இங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள். அந்த படை யுத்தம் நடந்த மைதானத்திலிருந்து எல்லாரும் வெளியேறிட்டாங்க. பொதுவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு அந்த மைதானத்தை பார்ப்பதற்கும்
அங்கே ஏதாவது தவறுதலாக பொருட்கள் விடுபட்டிருந்தால் அதை எடுத்துக்கொள்வதற்கும் இறுதியாக ஒரு நபரை நியமிப்பாங்க. அப்படியாக நியமிக்கப்பட்ட நபர் தான் சஃப்வான் ரதியல்லாஹு அன்ஹு. இந்த சஃப்வான் ரதியல்லாஹு அன்ஹு எல்லாரும் போன பின்னாடி அந்த யுத்த களத்திற்கு வந்தார். ஏதாவது மிஸ் பண்ணியிருக்காங்களான்னு தேடி பார்த்தாரு. அப்படியே தேடி பார்த்துட்டு வரும் பொழுது ஒரு மரத்திற்கு கீழே ஒரு உருவம் தென்பட்டது. அதற்கு சஃப்வான் சொல்றாங்க, ஹிஜாபினுடைய வசனம் இறக்கப்படுவதற்கு முன்னால், ஒரு பெண் ஹிஜாப் அணிய வேண்டும் என்கின்ற அந்த வசனம் கட்டளையாக இறக்கப்படுவதற்கு முன்னால் நாயகத்தின் துணைவியார் அன்னை ஆயிஷாவை நான் பார்த்திருக்கிறேன். அந்த அடையாளத்தை வைத்து இவர்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு துணைவியார் தான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். பக்கத்தில் போய் ஹஜ்ரத் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இழப்பு ஏற்பட்டால், சோகம் ஏற்பட்டால், கடுமையான சேதாரம் ஏற்பட்டால் சொல்லக்கூடிய வார்த்தை. இதை சொல்லிட்டு தான் பயணிக்க வைத்திருந்த அந்த வாகனத்தை, ஒட்டகத்தை உட்கார வச்சாங்க. அதில் ஆயிஷா அம்மாவை ஏற்றிக்கிட்டாங்க. ஏற்றி கொண்டு அப்படியே வந்தார்கள். நிகழ்ச்சி அடுத்து வேறு விதமாக மாறியது. இது சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த கயவர்களுக்கு இந்த காட்சி மிகப்பெரிய இனிப்பாக, ஒரு லட்டை கையில் கொடுத்தது போன்று ஆகிவிட்டது. அப்படியே கட்டுக்கதை கட்டினார்கள். இருவருக்கும் இடையில் தேவையில்லாத இணைப்புகளை இணைத்தார்கள். அல்லாஹ் அதை உண்மைப்படுத்தினான்றது வேற செய்தி. அல்லாஹ் இதிலே உண்மை எது பொய் எது, ஆயிஷா அம்மா எவ்வளவு தூய்மையானவர்கள் என்பதை நிரூபிக்க அல்லாஹ் 10 வசனங்களை கொடுத்தான். அதுவும் அந்நூறு அத்தியாயத்தில் தான் இருக்கிறது. இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இது, கண்ணும் காதும் வைத்து பேசப்பட்ட செய்தி இது. இந்த செய்திக்கும் சஃப்வானுக்கும் ஆயிஷா அம்மாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்பதை திருக்குரானிலே வசனம் இறக்கி அல்லாஹ் உறுதிப்படுத்தினான். இங்கே சொல்ல வரக்கூடிய தகவல், ஆயிஷா அம்மா சொன்னாங்க, இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே என்கிட்ட சஃப்வானு, ஏமா இப்படி ஆச்சு, ஏன் மிஸ் பண்ணிட்டீங்களா, ஏன் எங்கேயாவது வெளியே போயிட்டீங்களா, எல்லாரோட சேர்ந்திருக்க வேண்டியதுதானே என்பது உட்பட எந்த பேச்சும் என்னிடத்தில் பேசவில்லை. அவர் பேசியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வேற எந்த பேச்சும் பேசல. எனக்கு ஒன்றும் தெரியாத ஆள் கூட கிடையாது. ஏற்கனவே அவர் நாயகத்தின் தோழர், என்னை ஹிஜாபினுடைய வசனங்கள் இறக்குவதற்கு முன்னால் என்னை பார்த்தும் இருக்கிறார். ஆனால் அதை பயன்படுத்தி, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எந்த பேச்சும் அவர் என்னிடத்தில் பேசவில்லை. எவ்வளவு ஒழுக்க நயத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நான் உணர்ந்தேன் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். இதுதான் இஸ்லாம் போட்டு கொடுத்த அந்த வரையறையை பேணி வாழ்ந்த பெருமக்களினுடைய வாழ்வு. எந்த கட்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய சூழல் தனக்கு சாதகமாக மாறினாலும் அந்த எல்லையை மீறாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் என்பதை நமக்கு மீண்டும் மீண்டும் நிரூபித்து காண்பித்துக் கொண்டே இருக்கிறாங்க. சந்தர்ப்பம், சூழல், வேற என்ன பண்றது, ஏதாவது வாழ்ற காலத்துல புகழ தேட வேண்டாமா, ஒரு பிரபல்யத்தை அடைய வேண்டாமா, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்னை கண்டால் ஒரு கூட்டம், ஒரு பெரிய எனக்கான ஒரு கூட்டம் உருவாக வேண்டாம் என்றெல்லாம் சிந்தனை ஒருபொழுதும் முஸ்லிமுக்கு வந்துவிடக்கூடாது. இஸ்லாத்தின் எல்லையை மீறக்கூடிய விஷயத்திலே மர்சத் பின் அபி மர்சத் மற்றொரு சஹாபி, இஸ்லாத்தில் வருவதற்கு முன்னால் அவருக்கும் அனாக் என்ற மக்காவிலே இருந்த ஒரு பெண்ணுக்கும் தவறான தொடர்புகள் இருந்தது. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த தவறான தொடர்புகளை எல்லாம் நினைத்து வருந்தி அழுதி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்டுவிட்டார். எப்பொழுது பாவ மன்னிப்பு பெற்றுவிட்டாரோ அதற்கு பிறகு அவர் செய்த பாவத்தை பற்றி பேசவே கூடாது. உன்னை பற்றிலாம் தெரியாத எனக்கு, நீ எம்பிட்டு பெரிய தப்புலாம் பண்ணியிருக்க, ஒரு காலத்தில் மடா குடிய நீ இப்போ தொப்பி வச்சு தாடி போட்டு பள்ளியாசலுக்கு வந்துட்டா பெரிய ஆளாயிருவேன், நீ ஒரு காலத்தில் வட்டியிலேயே உருண்டவன் நீ, இப்போ என்ன பெரிய வியாக்கியானம் எல்லாம் பேசுகிற என்றெல்லாம் பேசக்கூடாது. அவருக்கும் அல்லாஹ்விற்குமான விஷயத்தில் நாம் தலையிடக்கூடாது. எப்பொழுது அவர் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வை நினைத்து அவனுடைய தண்டனை நினைத்து பயந்து தன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து மறந்து விட்டாரோ, அதையெல்லாம் அழித்து விட்டாரோ, அதற்கு பிறகு அந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கு நீங்களும் நானும் யார், பேசக்கூடாது. இந்த அனாக் என்ற பெண்ணோடு அவருக்கு இருந்த தொடர்பு, மன்னிப்பு கேட்டார், முழுவதுமாக தன் வாழ்க்கையை புது வாழ்க்கையாக மாற்றிவிட்டார், ஒரு தூய முஸ்லீமாக மாறிவிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மதீனாவில் இருக்கும் பொழுது கேட்டார், என்னுடைய நண்பர் ஒருவர் மக்காவிலே சிறையிலே கைதியாக அகப்பட்டிருக்கிறார், அவரை எப்படியாவது போய் தூக்கிட்டு வரணும், ஏதாவது எனக்கு வாய்ப்பு தாங்க, சந்தர்ப்பம் தாங்க. ரசூலுல்லாஹ் போங்க, நீங்களே போய் கூட்டி வாங்கட்டாங்க. வந்தார், தெரியாமல் வந்தார், நல்ல வித்தைக்காரர் அவர்.
யாருடைய கண்ணிலும் எளிதாக படமாட்டார். அப்படியே பட்டாலும் அவர் கைகளிலே சிக்க மாட்டார். வந்தார், தன் நண்பரை சிறையிலிருந்து விடுவித்தார், தன் முதுகிலே தூக்கி வைத்துக் கொண்டார். வெளியே வந்த அந்த நேரத்திலே அந்த பெண்மணி முன்னால் வந்து விட்டார். யாரு? பழைய காதலி. பழைய காதலி அனாக் வந்து நிற்கிறார். அவர் ஒரு தவறான பெண், விபச்சாரத்தை தொழிலாக எடுத்துக்கொண்ட பெண். ஆனா என்னமோ தெரியல, அனாக்குக்கு இந்த மர்சத் மீது ஒரு தனி ஈர்ப்பு. எத்தனையோ ஆண்களை தன்னிடத்தில் வந்து போனாலும் இந்த மர்சதை மட்டும் அவளுடைய உள்ளம் மறக்கவே மாட்டேங்குது. மர்சத், எங்க வந்த? எத்தனை நாளாச்சு உன்னைய பார்த்து? சரி, எங்க வந்த? இந்த மாதிரி என் நண்பரை விடுவிச்சு போக கூட்டி வந்தேன். சரி பரவாயில்ல, நீ கூட்டிட்டு போ. நான் உன்னை பற்றி யார்ட்டும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒன் கண்டிஷன், இன்னைக்கு ராத்திரி நீ என் கூட இருக்கணும். இன்று இரவெல்லாம் நீ என்னோடு தங்க வேண்டும். இதற்கு உடன்பட்டால் நான் உன்னை யாரிடத்திலும் காட்டி கொடுக்க மாட்டேன். சொல்ல போனால் நானே உனக்கு உதவி செய்து ஊர் எல்லையில் வந்து கொண்டு விட்டு விடுவேன். அவர் சொன்னாரு, நான் பழைய மர்சத் இல்லை, இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட புது மர்சத். இஸ்லாத்தை ஏற்றுக்காம போ, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நீ என்னோட இருக்கணும். இல்லை, முடியவே முடியாது. என் மனசு எனக்கு கொடுக்காது அதற்கு. நான் இஸ்லாமிய வரையறையை பேணி வாழக்கூடியவன். சந்தர்ப்பம், சூழல், வேற வழி இல்லை. என் நண்பனை காப்பாற்றணும். பழைய தோழி, பழைய தொடர்பில் இருந்த பெண்மணி என்னை அழைக்கிறாங்க, வேற கஷ்டம், வழி இல்லைன்றலாம் சாக்கு போக்கு சொல்லி நான் தவறு செய்யக்கூடிய ஆள் அல்ல. சாக்கு போக்குகளை எதிர்பார்த்து என்னை நான் பாவத்தின் பக்கம் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஆள் அல்ல. எனவே விட்டு நான் வரமாட்டேன். நீ வரலன்னு சொன்னா நானே உன்னைய சொல்லி கொடுத்துருவேன். மொத்தமா உன்னை நானே மாட்டி விட்டுருவேன். உன் முதலுக்கே மோசமாகி போயிடும். நண்பனை காப்பாற்ற வந்து நீ மீண்டும் இவர்களின் கைகளிலே சிக்கி கொண்டு சிறையில் தான் இருக்க வேண்டும். பயம்புறுத்தினால் மாட்டேன். என்ன செய்யினாலும் செய். சத்தம் போட்டால், ஊரை கூட்டினால், காவலர்களை கூப்பிட்டால், கண் இமைக்கும் நேரத்திலே மர்சத் கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டிவிட்டு ஓடிவிட்டார். அல்லாஹ் தான் பாதுகாத்தான். மதீனாவிற்கு அந்த தோழரை முதுகிலே மூட்டையை சுமப்பதை போன்று சுமந்து கொண்டு மதீனாவிற்குள் போய்விட்டார். ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் சொன்னார், நபியே, இப்படியான ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. ஆனாலும் என் மனம் அவளை ஒருபொழுதும் திரும்பியும் பார்க்கவில்லை. ஒரு காலத்தில் அவருடைய மடியிலேயே கிடந்து உறங்கியவன் நான். ஒரு காலத்தில் அவளோடு நேரத்தை செலவு செய்வதற்கு காத்து கிடந்தேன். வாய்ப்பு கிடைத்தால், சந்தர்ப்பம் கிடைத்தால் மொத்த நாட்களையும் நேரத்தையும் செலவிட்டேன். ஆனால் இந்த ஈமானும் இஸ்லாமும் என்னை தடுக்கிறது, என்னை அணை போடுகிறது. அவளின் பக்கம் முகம் கூட திருப்புவதற்கு எனக்கு மனம் வரவில்லை என்று சொன்னார் மர்சத் பின் அபி மர்சத் என்பதாக வரலாற்று செய்தி இருக்கிறது. அன்பர்களே, இதுதான் இஸ்லாமிய எல்லை, ஈமானிய எல்லை. வாய்ப்பும் சந்தர்ப்பமும் பிரபல்யமும் கைகூடி வருகிற பொழுதும் கூட ஒருபொழுதும் மார்க்கம் அனுமதிக்காததை செய்ய மாட்டேன் என்கின்ற உணர்வோடு ஆண்களும் இருந்தார்கள். அதற்கு நேர் நிகராக பெண்களும் இருந்தார்கள். ரொம்பவெல்லாம் சொல்ல வேண்டாம், 2 நிகழ்ச்சியை மட்டும் சொல்லுகிறேன். இக்ரிமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இக்ரிமா யார்? அபூஜஹல் பெத்தெடுத்த பிள்ளை. அபூஜஹல் யார்? மிகப்பெரிய இஸ்லாத்தின் விரோதி. தகப்பனாரோடு சேர்ந்து கொண்டு பல்வேறு இடைஞ்சலை கொடுத்தவர் இக்ரிமா. ஃபத்தஹே மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பின்னாடி அல்லாஹுடைய நாட்டம், இக்ரிமாவினுடைய மனைவி உம்மு ஹக்கீம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இஸ்லாத்தை அந்த அம்மா ஏற்றுக்கிறாங்க. இக்ரிமா ஓடிவிட்டார், ஊரை விட்டு ஓடி யமனுக்கு போய்விட்டார். உம்மு ஹக்கீம் ரசூலுல்லாஹ்விடம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இக்ரிமா என்னமெல்லாம் பண்ணியிருக்காரு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். இப்போ நான் உங்கள்கிட்ட வேண்டி நிற்பது, அவரை நீங்கள் மன்னிப்பீர்களா? அவருக்கு நீங்கள் அபயம் கொடுப்பீர்களா? அவர் மனம் திரிந்து விட்டால், அவர் தன்னுடைய தவறுகளை எல்லாம், கடந்த காலங்களையெல்லாம் நினைத்து வருந்தி விட்டால் நீங்கள் அவரை மன்னிப்பீர்களா என்று கேட்டார்கள். அதர் செய்தனா உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனம் திரும்பி அல்லாஹ்ட்ட கண்ணீர் விட்டாலே அவன் மன்னிச்சிடறான், நானும் மன்னிச்சிடுறேன். நமக்கு என்ன இருக்குது? அல்லாஹ்வே இறங்கி வந்து மனிதர்களை மன்னிக்கும் பொழுது, அல்லாஹ்வின் அடியார்கள் ஒருவராக இருக்கக்கூடிய நான் ஏன் எனக்கு செய்த தவறுகளை, பிழைகளை, குற்றங்களை நான் மறைக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன், மன்னித்து விடுவேன். நான் கேரண்டி. நான் அதற்கு உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா கிளம்பி அப்படியே போயிட்டாங்க, யமனுக்கு போயிட்டாங்க. யமனில் போய் தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லி பேசி, நீங்கள் வாங்க, நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மன்னிப்பாங்க, நீங்கள் கடந்த காலத்தில் செஞ்சதெல்லாம் விட்டு தொலைங்க, நிச்சயம் மன்னிப்பாங்க ரசூலுல்லாஹ், வாங்க என்று அழைத்து கூட்டி வந்தார் உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா. இப்பொழுது இந்த பெண்மணி மனைவி, இக்ரிமா கணவர். ஆனால் என்ன வித்தியாசம்?
பெண்மணி இஸ்லாத்தில் இருக்கிறார். கணவனாக இருக்கக்கூடிய இக்ரிமா இன்னும் இஸ்லாத்துக்கு வரல. ஆனால் அவருடைய உள்ளத்தின் ஓரத்தில் எப்படியாவது கொஞ்சம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம், பார்க்கலாம் முகமதினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்த மனிதர். நீண்ட நாட்கள் ஆகிறது, கணவனும் மனைவியும் சந்தித்து கொண்டு பார்த்தே பல நாட்கள் ஆகிறது. ஏன்னா ஓடி போயிட்டார், ஊரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு. இந்த அம்மாவும் பின்னாடியே துரத்திக்கிட்டே போய் எப்படியோ அந்த மனுஷனை கூட்டு வந்து மன்னிப்பு கேட்க வச்சு நல்ல மனுஷனா மாத்தியரும்னு நினைச்சிட்டு தான் வந்திருக்குது. இப்போ இக்ரிமா கேட்டார், மனைவியிடத்தில் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு தேட்டத்தோடு கேட்டார், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சந்திச்சுக்கிட்டு, வா நாம் இருவரும் இணையலாம் என்று அழைக்கிறார். இக்ரிமா கணவர் தான், உம்மு ஹக்கீம் மனைவி தான். ஆனாலும் கூட அந்த பெண்மணி சொன்னார்கள், நீங்களும் நானும் கணவன் மனைவியாக தொடர வேண்டும் என்றால் நீங்கள் நான் ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய வட்டத்திற்குள் வர வேண்டும். வருவதற்கு முன்னால் நீங்களும் நானும் இணைவதற்கான ஒரு தடை இருக்கிறது. அந்த தடையை என்னால் தகர்த்து எறிய முடியாது. ஈமான் என்ற தடை இருக்கிறது. நான் ஈமானிய வட்டத்தில் இருக்கிறேன், இஸ்லாமிய அடிப்படையில் வாழுகிறேன். நீங்கள் அந்த இஸ்லாத்தை விட்டு அந்த எல்லையை தாண்டி நிற்கிறீர்கள். கணவன் மனைவியாகத்தான் இத்தனை வருடம் வாழ்ந்தோம். ஆனால் எப்போ நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டனோ அதுக்கு பின்னாடி நீங்களும் அந்த இஸ்லாமிய வட்டத்திற்குள் வந்தால்தான் தொடர முடியும் வாய்ப்பு இருக்கிறது. நாம் இருவரும் கணவன் மனைவியாக வரமாட்டேன்டாங்க. எவ்வளவோ அவர் முயற்சித்து பார்த்தார். தன்னுடைய ஆசைக்கு இணங்க மறுக்கிறாளே மனைவி என்று கோபம் கொண்டும் பார்த்தாள். அந்த அம்மா சொன்னாங்க, ஒரே முடிவுதான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நாம் இருவரும் கணவன் மனைவியாக வாழுவோம் என்று சொன்னார். கடைசி அந்த பெண்ணினுடைய உறுதி, அந்த பெண் இஸ்லாத்தை பேணுகிற அந்த வலுவான எண்ணப்பாடு அவருடைய மனதையே கொஞ்சம் உலுக்கியது. கடைசியில் அவர் நபிகளை பார்த்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், ஒரு சஹாபியாக வாழ்ந்தார். கடைசியில் அவர் ஒரு போர்க்களத்திலே ஷஹீதாகவும் போனார் என்பதாக வரலாறு முடிகிறது. இங்கே நான் எதற்கு சொல்லுகிறேன், கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் கூட இஸ்லாம் என்கின்ற அந்த ஈமானிய எல்லை பிரியும் பொழுது தங்களுக்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி சல்லாபத்திலோ தவறுகளிலோ தங்களுடைய உடல் ரீதியான பசியை தீர்த்து கொள்வதிலோ அவர்களுடைய சிந்தனை கொஞ்சமும் போகவில்லை. காரணம், ஈமானிய எல்லை என்னை தடுக்கிறது, இஸ்லாத்தினுடைய எல்லை என்னை தடுக்கிறது, நான் வரமாட்டேன். எவ்வளவு பெரிய சுகமும் எவ்வளவு பெரிய ஆனந்தமும் இதில் கிடைத்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய பேரும் புகழும் எனக்கு இதன் மூலம் வந்தாலும் சரிதான், வேண்டாம், என் இஸ்லாத்தின் எல்லையை மீறி நான் செய்ய வேண்டிய தேவையில்லை, நான் வர வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற பார்வை ஆண்களுக்கு இருந்ததை போன்று சற்றும் குறையாமல் பெண்களுக்கும் இருந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வரலாறை பார்க்கிறோம். பெண்களுக்கெல்லாம் தலைவி என்று சொல்லுகிறோம் இல்லையா? அந்த அம்மா எப்படி வாழ்ந்தாங்க என்பதை எல்லாம் நம்முடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் பாடம் நடத்த வேண்டும். அதிலும் இன்றைய காலகட்டத்தில் ரீல்ஸினுடைய உலகம், சமூக வலைதளங்களுடைய உலகம், எப்படியாவது எதையாவது செய்து பேரையும் புகழையும் சந்தித்துக் கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற தேட்டத்தில் வாழுகிற மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய உலகம். இப்படி எல்லாம் பேசினால் இவர் பழமைவாதம் பேசுகிறார் என்று பேசலாம், நினைக்கலாம், நினைத்தாலும் நினைத்துக் கொள்ளட்டும். அன்பர்களே, தன்னுடைய அழகை கடை விரித்து காட்டக்கூடிய காட்சியை ரீல்ஸின் உலகம் காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாக இஸ்லாமிய ஆடையினுடைய அமைப்பிலே தோற்றத்திலே வந்து மார்க்கம் அனுமதிக்காத எல்லைகளுக்குள்ளே போய் அதை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு ஊரை வம்புக்கு இழுத்து, அந்த ஊரினுடைய பாரம்பரியத்தை தெரியாமல், அந்த ஊரினுடைய பின்புலம் தெரியாமல், தான் செய்த குற்றத்திற்கு வேறு யாரோ செய்கின்ற ஊரில் எங்கேயோ ஓரம் சாரங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து, அப்படியெல்லாம் நடக்குது, நான் என்ன அதை விட பெருசா செஞ்சுட்டேன், அப்படியெல்லாம் நடக்குது, அதை விட நான் என்ன பெருசாவா செஞ்சுட்டேன், அதெல்லாம் நல்லதா, அதெல்லாம் கரெக்டா, அதெல்லாம் கேட்கறதுக்கு உள்ள ஆள் இல்லையா, என்னையை கேட்கறதுக்கு வந்துட்டீங்களா என்று ரீல்ஸின் மோகம் அந்த அளவுக்கு இன்றைக்கு பிள்ளைகளை பேச வைத்திருக்கிறது. அன்பர்களே, இவர்களுக்கெல்லாம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹுவின் வரலாறுகள் சொல்லித்தரப்பட வேண்டும். இன்னைக்கு அந்த பிள்ளையை வச்சுட்டு ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் கொண்டாடிக்கிட்டு இருக்குது. அந்த பிள்ளையை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் கொண்டாடுகிறது. இப்படியான பெண் அடிமைத்தனத்தை பார்த்தீர்களா? இந்த 26 கூட 2026 இன்னைக்கும் இஸ்லாத்தில் இவ்வளவு பெரிய பெண் அடிமை. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆண்களுக்கு என்ன பார்வையோ அதே பார்வைதான் பெண்களுக்கும் இஸ்லாத்தில் இன்றைக்கும். ஒரு ஆண் செய்தால் சரி, ஒரு பெண் செய்தால் தவறு சரியில்லை என்று சொல்லுகிற மனப்பான்மை இஸ்லாத்தில் எங்கேயும் கிடையாது. அதே நேரத்திலே தவறு செய்வதை சுட்டி காட்டுவதும், அந்த எல்லை மீறி போகக்கூடிய விஷயத்திலே அறிவுறுத்துவதும் நம் மீது கடமை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது என்கின்ற நிலையை நாம் உணர வேண்டும்.
ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மௌத்தார சமயத்தில் அஸ்மா ரலியல்லாஹு சொன்னாங்களாமா, எனக்கு ஒரு ஆசை, நான் மௌத்தாகி போயிட்டேன்னு சொன்னால் எல்லாரும் ஸ்ட்ரக்சரில் வச்சு கொண்டு போகிறாங்க, பாடி வெளியே தெரியுது. நான் மௌத்தாயிட்டேன்னா என்னுடைய பாடியினுடைய தோற்றம் கூட வெளியே தெரியக்கூடாது. கஃன் பொறிஞ்சு தான் கொண்டு போவாங்க, ஆனாலும் பிறருடைய பார்வையில் அந்த கஃனினுடைய அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த உடல் அமைப்பு கூட தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்ன உடனே அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் அபிசீனியாவுக்கு போயிருக்கேன், எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் போயிருக்கேன், அங்கே பார்த்துருக்கேன், இறந்து போனா அந்த ஸ்ட்ரக்சரில் வச்சு அதுக்கு மேலே ஒரு கவர் பண்ணி கொண்டு போவாங்க. ஃபாத்திமா அம்மா சொன்னாங்களா, எப்படியாவது அதை அங்கே வர வச்சு நான் மௌத்தாகி போயிட்டாலும் என்னை வச்சு அதுக்கு மேலே ஒரு கவர் பண்ணி தான் என்னை தூக்கிட்டு போன்னு சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். ஏன் அல்லாஹ் இவர்களை பெண்களுக்கு தலைவியாக சொர்க்கத்தில் தேர்வு செய்தான் என்று புரிகிறதா? அன்பர்களே, மௌத்தானாலும் கூட என்னுடைய உடலை அல்ல, என்னுடைய உடலை போர்த்திருக்கக்கூடிய அந்த ஆடையை பார்க்கக்கூடாது என்று நினைத்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எங்கே? அவர்கள் வழியில் வந்தவர்கள் தான் எங்களுக்கு ஆடை சுதந்திரம் இருக்கிறது, நாங்கள் நினைத்ததை போன்று இருப்போம், எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது, அப்படியே கேள்வி கேட்டால் ஊரில் இன்ன தப்புகள் எல்லாம் நடக்கிறது. ஹெல்மெட் போடாமல் போகிறோம், போலீஸ் பிடிக்கிறாரு, பிடிச்சி ஃபைன் கட்டுன்னு சொல்கிறாரு, நம்ம என்ன செய்யணும்? ஃபைனை கட்டணும், அல்லது அவர்கிட்ட ஏதாவது சமரசம் பேசலாம், கொஞ்சம் குறைச்சிக்கையா, அல்லது நான் இப்படி செய்ய மாட்டேன், அடுத்து சரியாக வந்துடுவேன் அப்படி சொல்லலாம். அதை விட்டுட்டு ஊரில் கடத்தல்காரனா எவ்வளோ பேர் இருக்கிறான், எவ்வளோ பேர் திருடுறான், எவ்வளோ பேர் விபச்சாரம் பண்ணுறான், அவனெல்லாம் போய் பார்க்காம என்னை தான் பிடிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? அதுக்கெல்லாம் தனியாக ஆள் நியமிக்கப்பட்டிருக்கு, அந்தந்த துறை சார்ந்த நபர்கள் இருக்கிறாங்க, ஏன் வேலை இப்படியான ஒரு குற்றத்தை செய்தால் பிடிப்பது தான் என்னுடைய வேலை என்று சொல்லுவாரா மாட்டாரா? இப்ப தான் செய்த தவறுக்கு வேறு ஒருவரை, வேறு ஒரு விஷயத்தை, அதுவும் ஊரில் எங்கோ ஒரு ஓரம் சாலையில் நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் இழுத்து அதெல்லாம் பெருசு இல்லையா, நான் செஞ்ச இந்த ரீல்ஸ் தான் பெருசா என்று பேசுவது எந்த மனநிலை என்று தெரியவில்லை. ரீல்ஸின் மோகம் எப்படியெல்லாம் ஒருவரை மாற்றி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே வருவார்கள், சொர்க்கத்திற்குள்ளே நுழைய போகிறார்கள், எல்லோரையும் அல்லாஹ் அழைத்து சொர்க்கத்திற்குள்ளே அழைப்பான், உள்ளே நுழைய செய்வான். ஃபாத்திமா அம்மாவை அழைப்பதற்கு முன்னால் ஒரு வானவர் சொல்லுவார், யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே, எல்லாரும் உங்களுடைய தலையை தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்கள் தலையை தொங்க போடுங்கள், நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்? முத்து முகமது ரசூலுல்லாவின் மகளார் ஃபாத்திமா வருகிறார்கள். இது நாள் வரை அவர்கள் எந்த அந்நிய ஆடவரின் கண்ணுக்கு முன்னாலும் காட்சி தரவில்லை, மறைந்ததற்கு பிறகும் அப்படியான நிலைதான் ஏற்பட்டது. இதோ சொர்க்கம், இது மறுமை, இந்த சொர்க்கத்திற்குள்ளே அவர்கள் நுழைகிற பொழுதும் யாரும் பார்க்க வேண்டாம் என்பது அவர்களுடைய எண்ணப்பாடு. அந்த எண்ணப்பாடுக்கு அல்லாஹ் மதிப்பு கொடுக்கிறான். எனவே நீங்கள் தலையை தாழ்த்துங்கள். எல்லாரும் தலையை தாழ்த்தி நிற்பார்கள். ஃபாத்திமா அம்மா மட்டும் அன்னைக்கும் யாரின் கண்ணிலும் படாமல் உள்ளே நுழைவார்கள். யாரின் கண்ணிலும் படாமல் வாழ்வது ஒரு மிக பரிசுத்தமான வாழ்க்கை. அது அந்த மாதிரியான வாழ்க்கையினுடைய இன்பத்தை சுவைத்தவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஆனால் அதுக்கு நேர் மாற்றமாக இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு நிலைக்கு சமூகம் இந்த ஷார்ட்ஸின் வழியாக, ரீல்ஸின் வழியாக தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் நிறைய, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரிவுகள் நிறைய, விபத்துகள் நிறைய சர்வசாதாரணமாக ரீல்ஸின் மோகத்தினால் நடக்கதை பார்க்கிறோம். ஒரு பையன் மேலே ஏறிட்டு ரீல்ஸ் போடணும்னு சொல்லிட்டு இன்ஜினுடைய மேற்கூரையிலே ஏறி நின்று கையை உயர்த்தி ரீல்ஸை எடுக்கும் பொழுது அந்த உயர் மின் அழுத்தம் வரக்கூடிய அந்த கம்பியிலே பட்டு கருகி போன காட்சிகளை நாம் பார்க்கத்தான் செய்தோம் இல்லையா? மலை முகட்டிலே போய் நின்று கொண்டு நல்ல ஆர்ப்பரித்து வரும் வெள்ளத்தை காட்சி எடுக்க வேண்டும், அதை போட வேண்டும் ரீல்ஸிலே என்று அங்கே போய் நின்று கொண்டு எடுத்து கால் தடிக்கு கீழே மொத்தமும் மோசமாகி அந்த அருவியிலேயே, அந்த நீர்ச்சுழலிலேயே சிக்கி இறந்து போன காட்சிகளை பார்க்கத்தான் செய்தோம். ரீல்ஸினால் ஏற்பட்ட வெட்டுக்குத்துகளை பார்க்கிறோம். இன்னைக்கு சமுதாயத்தை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு இந்த ரீல்ஸ் கொண்டு நிப்பாட்டி இருக்கிறது என்றால், பாரம்பரியமிக்க ஒரு முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு ஊரினுடைய அந்த 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 மதிப்பை சீர்குலைக்கக்கூடிய விதத்தில் ஒரு பெண்மணியின் ரீல்ஸ் மாறி இருக்கிறது என்றால், ஒரு கணம் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியமும் தேவையும் நமக்கு இருக்கிறது. ஈமானை கொஞ்சம் உரசி பார்க்கக்கூடிய வேலையை, ஈமானை இழக்கக்கூடிய நிலைக்கு இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸினுடைய மோகம், சமூக வலைதளங்களுடைய பயன்பாட்டின் மோகம் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு நிப்பாட்டி விடுமோ என்கின்ற அச்சப்பாடும் பயமும் நமக்கு எழுந்திருக்கிறது. என்னதான் நவீனங்கள் அதிகரித்தாலும், நவீன உபகரணங்கள் கூடிக்கொண்டே இருந்தாலும், நம்முடைய விஷயங்களை உலகம் அறிய செய்ய வசதிகள் வாய்ப்புகள் கூடி நின்றாலும் கூட, நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு விஷயம்தான்,
ஈமானுக்கும் இஸ்லாத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லைக்குள்ளே நின்று நீங்கள் அதை பரப்புங்கள். அந்த எல்லையை தாண்ட வேண்டும் என்று ஒரு காலமும் நினைக்காதீர்கள். அந்த எல்லையை தாண்டி நீங்கள் செய்யக்கூடிய சுதந்திரம் என்கின்ற பேரில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் ஒரு கட்டத்தில் உங்கள் ஈமானுக்கே வேட்டு வைக்கக்கூடிய நிலையாக கொண்டு வந்து நிப்பாட்டிவிடும். ஈமானிய சமூகம் தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளிவிடும். அப்படிப்பட்ட பேராபத்துகளை இன்றைக்கு ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் ரீல்ஸுகளின் வழியாக, ஷார்ட்ஸுகளின் வழியாக காணுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையை நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்பானாக. சமூக வலைதளங்களை இந்த வளர்ச்சி மிகுந்த இந்த காலத்திலும் கூட இஸ்லாத்தினுடைய நன்மைகளை, நல்ல விஷயங்களை பொதுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழியாக பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நல்ல விஷயங்களிலே ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் அடைக்கலமாகவும் இருப்பதற்கு அல்லாஹ் நம் யாவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.